இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, அது ரூ. 1 இருந்தாலும் சரி, இல்லை ரூ. 1,00,000 இருந்தாலும் சரி, அது வாங்கின பிறகு உங்கள் கையில் ஒரு பில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஜிஎஸ்டின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஜிஎஸ்டி எதுக்காக கட்டணும், அது யார் கட்டணும், இது கட்டுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டினா என்னன்னு பார்த்துருவோம். 2017க்கு முன்னாடி நமக்கு வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான செக்ஷன்ஸில் நமக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நாடு ஒரே டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக இவங்க ஜிஎஸ்டிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொருள் வாங்கி விற்கிறீங்கன்னா அந்த பொருளுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இல்லை நான் தொழில் பண்ணலை, சர்வீஸ் தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு டேக்ஸ் கட்டணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் என்ன பொருள் விற்கிறீங்களோ இல்லைனா என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ்லாம் மாறும். இப்போ இருக்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 18% டேக்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு சட்டை 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 18% வருது. அப்போ 1180 ரூபா நீங்கள் அந்த கடைக்கு பே பண்ணுறீங்க. ஸோ அந்த கடைக்கு 1000 ரூபா போயிடும், கவர்மெண்ட்டுக்கு அந்த 180 ரூபா போயிடும். இப்படி தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தோட்டம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.